ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டே 2 ஆஃப் த மைண்ட் பாடி கனெக்ஷன். டே 1 யாரும் வீடியோ பார்த்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் கால் போடுங்க. ரொம்ப எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நான் ஒரு சென்டர் ஆரம்பித்து எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக கேட்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, டே 2 என்ன அப்படின்னா அதே சேம் தான். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான். ப்ரீத் இன்னை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ப்ரீத் அவுட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, உள்ளே போகிற மூச்சை கவனிச்சுட்டு இருப்பேன். இப்போ வெளில வர மூச்சு கண்டுக்க மாட்டேன். அவ்வளோதான். அதுக்காக கண்டுக்க மாட்டேன்னா மூச்சை விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு கீழே வர மூச்சு கண்டுக்காமல் மேலே போகிற மூச்சு மட்டும் கவனிப்பேன். அதுதான் இதோட 15 மினிட்ஸோட வீடியோட மோட்டிவ். ஸோ மெடிடேஷன் நான் ஏன் கற்றுக்கிறதுனா சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோராக மாறலாம். அதே நாளாகவும் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்க சில விஷயங்கள் இருக்கும். இன்னும் சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த உணர்வு வரணும்ல. உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் ஃபார்ம் ஆகணும்ல. ஸோ சில பேருக்கு புக்கு படிக்கிற ஹேபிட்டே இருக்காது. இப்போ எனக்குலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புக்கு படிக்கிற ஹேபிட்டே கிடையாது. சின்ன வயசில் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு 30 புக்ஸ் கிட்ட படிச்சிருப்பேன். ஒரு கம்மி தான், பட் ஆனால் அந்த ஹேபிட்டை எனக்கு உருவாக்குனது மெடிடேஷன் தான். அது என்ன தான் பண்ணுது, அப்படி என்ன தான் நான் அப்படி பண்ணுதுன்னா எனக்கு தெரியாது. பட் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க அவங்க சொல்கிற மெடிடேஷனை நான் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் அவங்க கொடுத்த டெக்னிக்ஸை நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் இதில் சொல்லலை. பிகாஸ் இது ஒரு யூடியூப் சேனல். ஸோ இதில் ரொம்ப டெக்னிக்கலாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் மெடிடேஷன் தான் சொல்லணும், புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் ப்ரீத்திங் மெத்தட் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்கும் போது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆகலாம், கிரியேட்டர் ஆகலாம், நிறைய விஷயங்களை தேடி போகலாம். ஸோ லைஃப் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மெடிடேஷன் ஜஸ்ட் நாட் லைக் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஆங்ஸைட்டி ரிலீஃப், டிப்ரெஷன் வெளில வர்றது, அப்புறம் நல்லா தூக்கம் வருது, அப்புறம் நிறையா போடுவாங்களே கூகுளே, இப்போ ChatGPT கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், ஒரு 10% சொல்கிறது 30% ஆஃப் த திங்ஸ் தான். 70% அப்படின்னு பாருங்கள், 70% மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் இன்டீரியரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ மெடிடேஷன் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். 1 மினிட் 2 மினிட் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் ஓகே. க்ளோஸ் யுவர் ஐஸ், சிட் கம்ஃபர்டபுள். Your spinal cord should be straight. Choose your mudra. Remember, meditation is just a kind of lifestyle. அதை அடாப்ட் பண்ணுறதுக்காக தான் மெடிடேஷன் பண்ணுறோம். அதில் எந்த விதமான அட்வான்டேஜஸ் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த அட்வான்டேஜ் நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்குங்கிறத மட்டும் நம்பினா போதும். I start breathing through my nose. I start breathe out through my nose. Remember, I never breathe in, breathe out through my mouth.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூச்சு காற்று உள்ளே போய்கிட்டு இருக்கு. இதை நான் கவனிக்கிறேன். வெளில வரதை கவனிக்க மாட்டேன். இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல முயற்சி பண்ணேன். ஓகே, நீங்கள் யோசிக்கலாம், அது என்ன மைண்ட் பாடி கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மைண்ட்குள்ளே ஏற்படுற தாட்ஸ், டிசையர்ஸ், எமோஷன்ஸ், நாளை என்ன நடக்கும், முன்னாடி என்ன நடந்தது, அதை ரிலேட்டடாக வர பாடியோட சஜஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மைண்ட் பாடிக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்க இந்த மைண்டையும் பாடியும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் நான் இதுக்கு பேர் மைண்ட் பாடி கனெக்ஷன் நான் எப்பவுமே சொல்கிறேன். நம்ம உடம்ப நம்ம கவனிக்க பழகணும், மைண்டை கவனிக்க பழகணும். இதை ரெண்டையும் கவனிக்கிறதுக்கு மெடிடேஷன் ஒரு டூல். நான் ஒரு 3 to 4 கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் வந்து என் லைஃப்பில் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் யூடியூப்பில் சொல்லணும்னா எனக்கு சில பர்மிஷன் தேவைப்படுது. பட் நான் அதை மேக்ஸிமம் சொல்ல விருப்பப்பட மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்தது. ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுற அதே மெடிடேஷன் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு மெடிடேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆகியன்னு சொல்லுவாங்க, அதை கவனிங்க, நெற்றி போட்ட கவனிங்கன்னு சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லலாம். ஆனால் ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லாமல், ப்ராப்பர் குரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லாமல் நீங்கள் எதையுமே கற்றுக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் சேஃபாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப நமக்கு எஃபெக்டிவாகவும் இருக்கணும்ல. ஆக்டிவ் வித் எஃபெக்டிவாகவும் நம்மளுக்கு மெடிடேஷன் வந்து வரணும்னா இந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை இதை நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இதுவே நம்மளுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் எந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷனையும் நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அன்லஸ் நான் ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அங்கே வந்து உங்களுக்கு
சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பிகினிங் லெவலில் இருக்கும்போது உங்களால் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி உட்காந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பாடி வந்து உங்களை அலோவ் பண்ணாது. அன்லஸ் நீங்கள் ஒரு 18 ஏஜில் இருக்கீங்க, 25 ஏஜில் இருக்கீங்கன்னா, ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அலோவ் பண்ணணும் பாடி. இல்லைனா ரொம்ப ஷேக் ஆகும் முன்ன பின்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு உங்கள் பாடி வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மேட்லேயோ இல்லை சேர்லேயோ இல்லை சோஃபாலேயோ இல்லை பாயில் எதில் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அது என்ன வரும் அப்படின்னு நீங்கள் ஓகே நினைக்கலாம். எனக்குள்ளே இருக்கிற இந்த எனக்குள்ளே இருக்கிற இந்த உயிரும் சரி, வெளி தோற்றம் அந்த உடம்பும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரெயினாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் கவனிக்க என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உருவாகும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெடிடேஷன். புரியுதுங்களா? அது ஒரு நாளில் வந்துடுமா கேட்டால் வராது. கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்களே மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு